இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தேசிய தினம் 2025 முழு பயிற்சிக்கு பிரதமரின் திடீர் வருகை. தத்தரான் புத்ரஜயாவில் 2025ஆம் ஆண்டு தேசிய தின கொண்டாட்ட நிகழ்வின் ஒத்திகையை கண்காணிப்பதற்காக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அங்கு திடீர் வருகை புரிந்தார். காலை 8:30 மணி அளவில் வந்த அன்வார் இந்த கொண்டாட்டத்தின் முக்கிய ஈர்ப்பாக இருக்கும் மனித கிராபிக்ஸ் செயல்திறன் பகுதியை பார்த்ததோடு ஒத்திகைக்கு வந்த பார்வையாளர்களையும் சந்தித்து நேரத்தை செலவிட்டார். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கும் முழு நிகழ்விற்கான ஏற்பாடுகள் குறித்தும் அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அவருடன் காலை 7:30 மணிக்கு முன்னதாகவே வந்த தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபான்சில் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் பல்வேறு அரசு நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகளின் பங்கேற்பு உள்ளிட்ட பிரதான மேடையில் ஒத்திகையின் சுமூகமான நடவடிக்கைகளை கண்காணித்தார். இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டத்தில் 14,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொள்கின்றனர். மேலும் 78 வாகனங்கள், 7 அலங்கார கார்கள், கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள், அத்துடன் நெகராகு பாடல் இசைக்கப்படும் போது 14 பீரங்கி குண்டுகள் முழங்கப்படும். செமினியில் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து விழுந்து பெண் மரணம். செமினியில் அடுக்ககத்திலிருந்து பெண் ஒருவர் கீழே விழுந்ததை தொடர்ந்து மரணம் அடைந்தார். இந்த சம்பவம் குறித்து நேற்று மாலை மணி 5:18 அளவில் பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே 48 வயதுடைய அந்த பெண் இறந்ததை அங்கு வந்த மருத்துவ உதவியாளர் ஒருவர் உறுதிப்படுத்தினார். அப்பெண் கார் நிறுத்தும் இடத்தில் விழுவதற்கு முன் அந்த அடுக்கு மாடியின் 14வது மாடியில் உள்ள முற்றத்தில் அமர்ந்திருந்ததை கண்டதாக பாதுகாவலர் ஒருவர் தெரிவித்தார். தலை மற்றும் தொடையில் அவர் கடுமையான காயத்திற்கு உள்ளானதாக நம்பப்படுகிறது. அவரது உடல் சவ பரிசோதனைக்காக காஜாங் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சீனாவில் நெடுஞ்சாலையோரத்தில் மகனை விட்ட தந்தையின் செயலை விமர்சிக்கும் நெட்டிசன்கள். சீனாவில் தந்தை ஒருவர் தனது இளைய மகன் தனது மூத்த மகனை அடித்ததால் அச்சிறுவனை தண்டிக்கும் விதமாக நெடுஞ்சாலையோரத்தில் விட்டுச் சென்ற சம்பவம் சமூக ஊடகங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவ்வழியாக மோட்டாரில் சென்று கொண்டிருந்த யூடியூபர் ஒருவர் சிறுவனை கண்டதும் அவன் நிலையை சமூக ஊடகத்தில் பதிவேற்றியதை தொடர்ந்து அக்காணொலி வலைதளத்தில் வைரலானது. தன் அப்பா தன்னை காரில் இருந்து இறங்க சொன்னார் என்றும் தன் சகோதரனை அடித்ததால் தன் தந்தை கோபமாக இருந்தார் என்றும் சிறுவன் கூறிய காட்சி தற்போது சமூக ஊடகத்தில் பரவியுள்ளது. சம்பவத்திற்கு பிறகு சிறுவன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டான். இதுகுறித்து சமூக ஊடகங்களில் பெரும் எதிர்ப்பு அலைகள் எழுந்ததை தொடர்ந்து ஒரு குழந்தையை தண்டிக்க பல வழிகள் இருக்கின்றன எனவும் இவ்வாறு நெடுஞ்சாலையில் விட்டு செல்வது ஆபத்தானது எனவும் நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து மன்னிப்பு கோரிய சிறுவனின் தந்தை தான் குழந்தையை பயமுறுத்தும் நோக்கத்தில்தான் இப்படி செய்தேன் என்று விளக்கம் அளித்தார். ஆனால் சமூக ஊடக பயனர்கள் அவரது செயலை கண்டித்து கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். சிகாமட்டில் 5வது முறையாக இன்று அதிகாலையில் சிறிய அளவில் நிலநடுக்கம். ஜொஹூரில் இன்று அதிகாலை மணி 4:24க்கு சிறிய நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது செகாமட் பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட தொடர்ச்சியான நில அதிர்வு நிகழ்வுகளில் 5வது ஆகும். செகாமட்டில் இருந்து 22 கிலோமீட்டர் வடகிழக்கில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ரிக்டர் கருவியில் 3.4 அளவில் பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மெட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. நிலைமையை மெட் மலேசியா தொடர்ந்து கண்காணிக்கும். நேற்று வியாழக்கிழமை இரவு மணி 7:56 அளவில் செகாமட்டில் இருந்து வடக்கே 13 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ரிக்டர் கருவியில் 2.5 அளவில் நில அதிர்வு உணரப்பட்டது. புதன்கிழமை செகாமட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ரெக்டர் கருவியில் 3.2 அளவில் பதிவான சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்ட போதிலும் எவரும் காயமடையவோ அல்லது எந்தவொரு சேதமும் ஏற்படவில்லை. காலை 8:59 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் செகாமட் அருகே மையம் கொண்டு ஜொஹூர் மற்றும் பஹாங்கின் தென் பகுதிகளில் சில இடங்களில் உணரப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் சிகாமட் வட்டாரத்தில் 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. மருந்தை மாற்றி நம்பிக்கை மோசடியா? மருத்துவமனை கிடங்கின் மேலாளர் மீது குற்றச்சாட்டு. தனது சொந்த பயனீட்டுக்காக 29 மருந்து பொட்டலங்களை மாற்றி வைத்ததன் மூலம் நம்பிக்கை மோசடி செய்ததாக தனியார் மருத்துவமனை கிடங்கின் மேலாளர் ஒருவர் மீது மலாக்கா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. தனக்கு எதிரான குற்றச்சாட்டை நீதிபதி
ஹடிரியா சீரி முன்னிலையில் நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளர் வாசித்த போது 39 வயதுடைய ஷுஹாஸ்ரா ரம்லி மறுத்தார். இவ்வாண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி தாமான் கோஸ்டா மெலாகாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மொத்தம் 1191 ரிங்கிட் மதிப்புள்ள 11 பெட்டிகளை கொண்ட மருந்துகளை மாற்றியதன் மூலம் அவர் குற்றத்தை புரிந்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. 8000 ரிங்கிட் ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த குற்றச்சாட்டு செப்டம்பர் 30ஆம் தேதி மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். KLIA 2 மின்சார தடைக்கு கேபிள் இணைப்பால் ஏற்பட்ட மின்கசிவே காரணம். மலேசிய விமான நிலைய நிறுவனம் விளக்கம். நேற்று KLIA 2 விமான நிலையத்தில் ஏற்பட்ட தற்காலிக மின் தடைக்கு கேபிள் இணைப்பு தொடர்பான ஒரு மின்கசிவே காரணம் என MAHB எனப்படும் மலேசிய விமான நிலைய நிறுவனம் கூறியுள்ளது. எனினும் தொழில்நுட்ப குழு விரைந்து செயல்பட்டு மாற்று துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரத்தை திருப்பி 28 நிமிடங்களுக்குள் நிலைமையை வெற்றிகரமாக மீட்டெடுத்தது. இச்சம்பவத்தின் போது விமான நிலைய செயல்பாடுகள் பாதிக்கப்படவில்லை. துணை ஜெனரேட்டர்கள் உட்பட அத்தியாவசிய மின் அமைப்புகள் உடனடியாக செயல்படுத்தப்பட்டன. இதனால் பயண பெட்டிகளை கையாளுதல், செக்-இன் முகப்புகள் மற்றும் விமான தகவல் காட்சிகள் போன்ற அனைத்து முக்கியமான அமைப்புகளும் தடையின்றி செயல்படுவதை உறுதி செய்ய முடிந்ததாக MAHB கூறியது. இந்நிலையில் அச்சம்பவம் குறித்த அறிக்கை விரைவிலேயே போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக்கிடம் அனுப்பப்படும் என அது அறிக்கை வாயிலாக தெரிவித்தது. பிற்பகல் 2 மணி அளவில் ஏற்பட்ட மின்வெட்டு ஏற்றுக்கொள்ள முடியாதது என அந்தோனி லோக் முன்னதாக ஏமாற்றம் தெரிவித்திருந்தார். நாட்டின் நற்பெயருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார் அவர். பொது போக்குவரத்து துறையில் 15 நிமிடங்களுக்கு மேல் நீடிக்கும் எந்த ஒரு தொழில்நுட்ப இடையூறும், குறிப்பாக நாட்டின் முக்கிய நுழைவாயிலில் ஏற்பட்டால் அது ஒரு பெரிய இடையூறாக வகைப்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். சிரம்பானில் வகுப்பறையில் மாணவி கற்பழிப்பு, 4ஆம் படிவ மாணவன் மீது குற்றச்சாட்டு. சிரம்பான் அம்பகானில் உள்ள உயர்நிலைப் பள்ளியின் வகுப்பறையில் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி காலை 7:20 மணி அளவில் 14 வயது மாணவியை கற்பழித்ததாக 4ஆம் படிவ மாணவன் ஒருவன் மீது மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. மாஜிஸ்ட்ரேட் சைஃபுல் சயோதி முன்னிலையில் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை அந்த 16 வயது மாணவர் மறுத்தார். இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுக்கும் குறைந்த அல்லது 20 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனையும் சவுக்கடியும் விதிக்கப்படலாம். அந்த மாணவனுக்கு 4000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. பொதுமக்கள் வரி செலுத்திய மதுபானங்களை வீட்டில் வைக்கலாம், சுங்கத்துறை விளக்கம். வரி செலுத்தப்பட்டிருந்தால் பொதுமக்கள் தங்கள் சொந்த பயன்பாட்டுக்காக வீட்டில் மதுபானங்களை சேமித்து வைக்கலாம் என சுங்கத்துறை கூறியுள்ளது. உரிமம் பெற்ற விற்பனை நிலையங்களிலிருந்து தங்கள் சொந்த பயன்பாட்டுக்காக வரி செலுத்தப்பட்ட மதுபானங்களை வாங்கினால் மக்கள் பதிவேட்டை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத்தகைய பதிவுகளை 7 ஆண்டுகளுக்கு வைத்திருக்க வேண்டிய தேவை உரிமம் வைத்திருப்பவர்கள், இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு மட்டுமே என அது கூறியது. தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக சேமித்து வைக்கப்பட்ட மதுபானங்களை பொறுத்தவரை சுங்கத்துறையின் நிர்வாக சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பாட்டில்களின் எண்ணிக்கையில் வரம்பு இல்லை. இருப்பினும் நாடு முழுவதும் வீடுகளில் சோதனை நடத்தியதில் இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூலை வரை வரி செலுத்தப்படாது 1.42 மில்லியன் ரிங்கிட் மதுபான பாட்டில்களை அத்துறை பறிமுதல் செய்துள்ளது. மதுபானங்களை சேமிப்பதற்காக பயன்படுத்தப்படும் எந்த ஒரு வளாகமும் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். அவ்வகையில் பெரும்பாலும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது வாங்கி சேர்க்கப்பட்ட 30 அல்லது 40 பாட்டில்கள் வரையிலான மதுபானங்களை உரிமம் இன்றி வீட்டில் வைக்க அனுமதிக்கப்படாது என்றும் சுங்கத்துறை உதவி இயக்குனர் வி கமல்ஹாசன் கூறியிருந்ததாக முன்னதாக செய்திகள் வெளியாகின. விநாயகரை சின்னமாக கொண்ட பிரிட்டன் கார் தயாரிப்பு நிறுவனம் லான்ஸ்நெட் என்ற பிரிட்டிஷ் சூப்பர் கார் தயாரிப்பு நிறுவனத்தின் சின்னம் விநாயகர் என்பது உங்களுக்கு தெரியுமா? உயர் ரக வாகனங்களின் சேவை, மறுசீரமைப்பு மற்றும் தனி பயணமாக்கப்பட்ட மேம்பாட்டில் நிபுணத்துவம் பெற்றது இந்த லான்ஸ்நெட். பெரும்பாலும் மெக்லரின் கார்களை உருவாக்குதல் மற்றும் மீட்டெடுப்பதில் இது புகழ் பெற்றது. இந்நிலையில் விநாயகர் சிலையை அது ஏன் அது சின்னமாக பயன்படுத்துகிறது என்று நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? உண்மையில் உலக புகழ்பெற்ற ஆங்கில ராக் இசைக்குழுவான பீட்டில்ஸுக்கும் இந்த விநாயகர் சிலை சின்னத்திற்கும் தொடர்புள்ளது. விநாயகர் செழிப்பின் கடவுள் மற்றும் தடைகளை நீக்குபவர் என்பதால் பீட்டில்ஸின் கிட்டார் கலைஞர் ஜார்ஜ் ஹாரிசன் தான் விநாயகர் பெயரை சின்னமாக பயன்படுத்த லான்ஸ்நெட்டிடம் பரிந்துரைத்தாராம்.
இந்நிலையில் அண்மைய விநாயகர் சதுர்த்திக்கு லான்ஸ்நேட் வாழ்த்து தெரிவித்த போதே பலருக்கு இது குறித்து தெரிய வந்தது. அமர்ந்த நிலையில் 4 கரங்களை கொண்ட விநாயக பெருமானே அந்த சின்னம் காட்சியளிக்கிறது. என்றாலும் சிலர் விநாயகர் கோபத்தில் இருப்பது போல் அச்சின்னம் உள்ளதாக கருத்து பதிவிட்டுள்ளனர். இரண்டாவது பிரேத பரிசோதனைக்காக மீண்டும் தோண்டப்படும் யூடிஎம் பாலபஸ் உறுப்பினரின் கல்லறை. ஸ்லாங்கூர் செமினியில் உள்ள கம்போங் ரிஞ்சிங் உலு இஸ்லாமிய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பாலபஸ் உறுப்பினர் சியாம்சுல் ஹாரிஸ் சம்சுதீன் அவர்களின் கல்லறை இன்று காலை மீண்டும் தோண்டப்படுகிறது. இந்த பணி 2 முதல் 3 மணி நேரம் வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சியாம்சுலின் உடல் இரண்டாவது பிரேத பரிசோதனைக்காக கோலாலம்பூர் மருத்துவமனை தடயவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட உள்ளது. காவல்துறையினர் இன்று காலை முதலே கல்லறையை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தினர். கல்லறை நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் இந்த மறு தூண்டல் பணியில் ஈடுபட மாட்டார்கள் எனவும் அனைத்தையும் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களுக்கு கல்லறையின் பிரதான நுழைவாயிலுக்கு வெளியே மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.